வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 6 இன்னைக்கு ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான் அசோசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்டில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அபுதாபியில் 1958 எண்ணெய் வளங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சமயத்தில் இந்த முடியாட்சியில் இருந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஷேக் ஷாக்புதீன் அப்படின்றவர். ஆனால் இவருடைய ஆட்சியில் அது ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இல்லாதனாலையும் ஒரு அரசாட்சியம் இல்லாதனால அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இவர் தேவையில்லை, இளைய சகோதரரை மாற்றிடலான்னு சொல்லிட்டு 1966 அவர் பதவியை நீக்கிட்டு இவரை கொண்டு வந்துட்டாங்களே சகோதரரை. 1968 அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பு சட்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை விட 3 வருஷம் கழிச்சு அந்த பாதுகாப்பு சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 6 பகுதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இஸ்லாமினுடைய அந்த ஆட்சிகள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அதில் இன்னொரு பகுதியை சேர்ந்து 7 பகுதிகளாக சேர்ந்துட்டாங்க. இப்படி 7 பகுதிகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு தான் ஐக்கிய அரபு எமிரேட். அதனுடைய முதல் அதிபராக இருந்தவர் தான் ஷேக் சயீத் பின் சுல்தான் அல்லுங்கிறவர். இவரை பதவியேற்ற அந்த சமயத்தை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 இந்த ஐக்கிய அரபு எமிரேட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஈரானில் இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்களோட இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த கான்ஸ்டியூஷன் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1979 ஐதுல்லா கொமேனியின் இருந்த சமயத்தில் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் இந்த டேட்டை இவங்க சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி வேறு ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா 1905 1911 இடைப்பட்ட காலத்தில் பாரசீக ஆட்சிக்கு எதிராக இவங்க வந்து பெரிய புரட்சிலாம் பண்ணாங்க. ஏன்னா பிரிட்டனுக்கு நிறைய சலுகைகளை இங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி எங்கள் நாட்டோடைய வளங்களை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒன்றா சேர்ந்து தௌரான் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதன் மூலமாக அவங்களுக்குன்னு சட்டத்திட்டங்களை கொடுக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பர்சன் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனுடைய ஒரு வெற்றியை நினைவு கூறுன்றதுனால முறையாக அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள்ன்றது அப்பவே உருவாக ஆரம்பிச்சிச்சுல. அதனால தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணி இன்னைக்கு ஈரானில் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஜப்பானில் அனுசரிக்கிறாங்க. 1945 அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிகிற சமயத்தில் இந்த அமெரிக்கா ஜப்பான் மேலே ஒரு பெரிய குண்டை போட்டாங்க, லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. 1,29,000 பேர் அதில் கிட்டத்தட்ட இறந்து போனாங்க. இன்றைக்கி வரைக்குமே அதனுடைய தாக்கம் ஜப்பானில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க நாட்டினுடைய மக்கள் தொகையில் அந்த சமயத்தில் 30% பேர் இறந்து போனாங்க. 69% கட்டிடங்கள் அழிஞ்சு போச்சு. ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக வரலாற்றில் ஒரு பெரிய சோகமான நினைவாக தான் இது பார்க்கப்படுது. அதனால தான் இந்த நினைவு கூர்ந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் என்றைக்குமே எந்த காலத்திலையும் யாராலையும் உருவாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கங்களோடையும் அதில் உயிர் இழந்தவங்களை நினைவு கூறணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் செரமனின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டேங்க. இது வந்து 1962 ஏரோநாட்டிக்கல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சின்ன அமைப்பு உருவாகுறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி முறையாக 1963 இந்தோனேஷியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரோநாட்டிக்கலுக்கான ஒரு நிறுவனம்ன்றது முழுமையாக நிறுவப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பாகிஸ்தானை தொடர்ந்து சவுண்ட் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டை இந்தோனேஷியா வந்து அனுப்புகிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது பெரிய லெவலில் வருது. கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயும் பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாங்க. 2013 பல வருடங்கள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுசிலா பாம்பேங் யூதோயோ நோ அப்படின்ற பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, சட்டத்திட்டங்களை உருவாக்கி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பேஸுக்கான சம்மந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு செலுத்த ஆரம்பிச்சார். ஸோ அப்படியே 2013 போடப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களோட அந்த வளர்ச்சிக்கான திட்டங்களுக்காக நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஜமைக்கால ஒரு டேங்க. முறையாக அந்த பகுதிகளில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அரவா பழங்குடின்ற மக்கள் தான் வச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் எப்போ இந்த கொலம்பஸ் உள்ளே வந்தாரோ, நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், இன்னைக்கெலாம் இந்த பர்சன்ஸ் உள்ளே வராங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த அடிமைத்தனம் அந்த ஆட்சி பகுதியை பிடிக்கிறது அப்படின்ற எல்லா கான்செப்டும். அப்படி தான் இந்த பகுதியை கொலம்பஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்பெயினுக்காக உரிமை கேட்குறாங்க. அதை தொடர்ந்து அப்படியே ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளே வந்து இந்த பகுதியில் அவங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அடிமைத்தனன்றது எல்லா பகுதியிலையும் 1833 ஒழிக்கப்பட்டுச்சு இல்லையா. அதை தொடர்ந்து மறுபடியும் 1962 என்ன ஆகுதுன்னா இந்த பகுதி தன்னைத்தானே வந்து ஒரு இறையாண்மை கொண்ட பகுதியாக அறிவிச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் பல பகுதிகளும் இருந்தது. இந்த ஒரு பெரிய வெற்றி, இந்த ஒரு சுதந்திரன்றது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே செகண்ட் வேர்ல்டு வார் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாருமே அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சனால அந்த பகுதியை விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அப்போ இவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட கண்ட்ரோலுக்கே இந்த பகுதி வந்துருச்சு. அப்படி அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்களே உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாங்கின ஒரு நாள் தான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 6. சக மனிதனை தவிர வேற ஒன்றை உயர்வாக நேசிக்கிற எண்ணம் தான் சக மனிதனுடைய மனசையும் உடலையும் பலியாக்கிடுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.